பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலையும் கூட தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்களிடத்துல ஒரு சின்ன சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் முதலாவது ஒரு இந்து குடும்பத்தில் நான் இருந்தேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான வியாதிகள் இருந்தது என்று சொல்லி நான் கூட சாட்சி சொல்லி இருந்திருப்பேன். அது தேவனிடத்தில் ஆண்டவர் என்னை ஏற்ற நேரத்தில் அவர் தெரிந்து கொண்டு பண்ணபடியினால், அவருடைய சமூகத்துக்கு நான் அமர்ந்தபடியினால் அந்த வியாதிகள் எல்லாம் என்னை விட்டு நீங்கினது. 16 வருடமாக நான் தேவனுடைய சமூகத்துக்கு நான் போனேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதம் என் தேவன் எனக்கு கொடுத்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் எனக்கு 2 கால் நடக்க முடியாதபடி இருந்தபடியினால் எனக்கு திருமணம் நடக்கவில்லை. அப்போது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வயது போய்கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட 40 வயதாக ஆகிவிட்டன. ஆனாலும் இனி அவ்வளோதான், என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் இல்லை என்று சொல்லி நான் கூட நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது, தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அவர் குறித்த நேரத்தில், அவருக்கு ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு மணவாளனை தேவன் எனக்கு கொண்டு வந்தாங்க, ஆயத்தப்படுத்தி கொடுத்தாங்க. அந்த திருமணமானது பலவிதமான தடைகள் வந்தது, பலவிதமான பிரச்சனைகள் எல்லாமே வந்தது. இது எப்படி எனக்கு சாத்தியமாகும், இது எப்படி எனக்கு நடக்கும் என்று சொல்லி நான் கூட மிகுந்த ஒரு கவலையோடு இருந்தேன். ஆனாலும் எந்த விதமான தடைகள் வந்தாலும் கூட அந்த தடைகளெல்லாம் உடைத்து தேவன் என்னுடைய வாழ்க்கையை செவையான பாதையிலே நடத்தினாங்க. என்னை பார்த்த மறுநாளே என்னை பேசி முடித்து விட்டார்கள். ஒரே வாரத்தில் எனக்கு திருமணம் நடந்து விட்டன. உண்மையிலேயே ஒரு தாயை போல, எனக்கு தாய் இல்லாவிட்டாலும் கூட ஒரு தாயை போல ஒரு கணவரை தேவன் என்னுடைய வாழ்க்கையில் ஆயத்தம் பண்ணி கொடுத்தாங்க. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெபித்த ஒவ்வொரு நபர்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலே நம்ம கூட நினைக்கலாம், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி நம்மளுடைய இருதயத்தில் நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு திட்டம் வைத்திருப்பாங்க. அந்த திட்டங்களை யார் எந்த விதமான தடைகளை கொண்டு வந்தாலும் கூட அந்த தடைகளை என்ன செய்வாங்க, ஏசப்பா அதை உடைத்து நம்மளுடைய வாழ்க்கையில், ஆண்டவருக்காக வாழ்ந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய தலைகளை சத்ருவான்களுக்கு முன்பாக தேவன் நிறுத்துவாங்க என்று சொல்லி வேதத்திலே தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான அவமான பாதையிலையும் பலவிதமான பிரச்சனை பாதையிலையும் நான் கடந்து வந்தேன் இந்த திருமணத்தால். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் உடைத்து ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மணவாளனை எனக்கு கொடுத்து என்னோட குடும்ப வாழ்க்கையை தேவன் எனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தாங்க. கர்த்தர் தான் இந்த வாழ்க்கையை எனக்கு தந்தாங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாங்க, இந்த சாட்சிகளை ஆசீர்வதிப்பாங்க. காட் பிளஸ் யூ.